வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ இந்த பொரியல் அங்கே கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த ரெசிபியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை இன்றைக்கி நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போது கல்யாண வீட்டு பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை, வரமிளகாய் 3 விதை எடுத்தது, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சுவைக்கேற்ப உப்பு, துருவிய தேங்காய் அரை மூடி, பச்சை பட்டாணி 2 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது காஞ்ச பச்சை பட்டாணி தான் வாங்கினது. அதை 5 ஹார்ஸ் ஊற வச்சு ஒரு விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும் போது உப்பை ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன். இது ஊறத்துக்கு வேக வைக்கிறதுக்கெலாம் டைம் எடுக்கும். இது கல்யாண வீட்டு பொரியலில் ஆட் பண்ணியிருந்தாங்க, அதனால நானும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களால் வேக வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா இது இல்லாமல் கூட செய்யலாம். 2 கேரட் துருவியது, முட்டைக்கோஸ் மீடியம் சைஸ் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கல்யாண வீட்டு பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போது பொரியலை செஞ்சிடலாம். இதுதான் நான் சொன்ன காஞ்ச பட்டாணி. கடையிலேயே இந்த காஞ்ச பட்டாணி கிடைக்குது. இதை தான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு வரமிளகாய், ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை ஆன பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் கீரை மாதிரி ஆட் பண்ணும் போது நிறைய இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகும் போது அதனோட குவான்டிட்டி கம்மியாயிடும். முட்டைக்கோஸை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது முட்டைக்கோஸை ஆயிலில் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ நல்லா சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க. இடையில 2 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். இப்போது கேபேஜ் 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆன பிறகு தான் உப்பு ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போவே உப்பு ஆட் பண்ணோம்னா காயும் சரியாக வேகாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போது கேபேஜ் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போது உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணோன்னே கொஞ்ச நேரத்தில் நல்லா முட்டைக்கோஸ்லேருந்து தண்ணி விடும். இப்போது இதை கவர் பண்ணி வைக்கலாம். இப்போது இதை 2 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போது உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ் நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு தேங்காய் ஆட் பண்ணுங்க. இப்போது தேங்காய் ஆட் பண்ணி 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்டான கல்யாண வீட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான கல்யாண வீட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.